ஹலோ விவாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சோனத்துடைய அடுத்த ப்ராடக்டாக எக் ஒயிட் காலேஜன் ஃபேஸ் பேக் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த எக் ஒயிட் காலேஜன் ஃபேஸ் பேக் வேணும்னு சொன்னால் வெளிநாடு வாழக்கூடிய தமிழர்களுக்கு நிறைய அந்த நாட்டு மருந்துகள் கிடைக்கிறதில்ல. உதாரணமாக பச்சைப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், பூவாங்கிழங்கு, ரோஜா இதழ்கள், சாமந்தி இதெல்லாம் நாங்கள் பவுட்ரு பண்ணி காலேஜன் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம். மெயினாக முட்டைக்கருடைய இதில் செய்கிறது இது. ஸோ இது வந்து என்ன சொன்னால் அந்த கேலஜன் வந்து பாடிக்கு தேவையான க்ளோவிங், அதாவது ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்க. முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அப்புறம் வந்து லேடிஸுக்கு ஏற்படக்கூடிய இந்த பூனை முடிகள்னு சொல்லுவாங்க. இந்த பூனை முடிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெட்டில் இதில் பெனிஃபிட்ஸ் நிறைய பார்த்துட்டு ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இது லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்மளுடைய அவுட்லெட் நம்ம கடையிலையும் வச்சுருக்கிறோம். நம்முடைய பேக் ஆன்லைன்லேயும் நம்ம செல்லிங் கொடுக்குறோம். அமேசான்லேயும், ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுத்துருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி ஆவாரம்பூ, துளசி, வசம்பு, கார்போக அரிசி, அதிமதுரம், முல்தானி மெட்டி, வேப்பிலை, வெட்டிவேர், முருங்கை இலை, நன்னாரி இதெல்லாம் போட்டிருக்குது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுக்குன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுனத்துடைய செக்கு தேங்காய் எண்ணெய் அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த எண்ணெய் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறணும். அது இல்லைன்னு சொன்னால் பால், சுத்தமான பால், அதாவது கறவை பால், மாட்டுப்பாலாக இருக்கலாம், இல்லை பாக்கெட் பாலாக இருக்கலாம். அந்த பாலில் இது மிக்ஸ் பண்ணி என்ன ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதே அல்லது பால் அல்லது தேங்காய் எண்ணெய் அந்த இதை வச்சு மறுபடியும் ஃபேஸ் வந்து என்ன செய்யணும், ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதான். நல்ல க்ளோவிங் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.